வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிளாசோ பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு கிளாத் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு இங்கே நம்மளுடைய பட்டி அளவு எடுத்துக்கோங்க. இடுப்பினுடைய அளவு இங்கே எடுத்துக்கோங்க. இடுப்பளவு என்ன வருதோ அது எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம 4 மடித்து வச்சுருக்கிறதுனால நமக்கு 4ல் ஒரு பகுதி எடுத்தால் போதும். இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 20 சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 4ஆக பிரித்தா எத்தனை வரும்? 20ல் பாதி 10, 10ல் பாதி 5. அந்த 5 சென்டிமீட்டர் தான் சுற்றளவு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு அந்த சுற்றளவு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு சென்டர் அளவு எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ வருதோ எடுத்துட்டு அதை மார்க் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே நம்ம இங்கே கீழே பாட்டம் சேவ் பண்ணிக்கணும். இதையும் சேவ் பண்ணி கட் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணுறேன். இதை நம்ம இந்த அளவு கட் பண்ணுங்க. நீங்கள் மடிக்கிறது கரெக்டாக மடிக்கணும். தப்பாக மடித்தா நமக்கு இது சரியாக வராது. கரெக்டாக மடிச்சுட்டு இந்த கோணை மானையமாக இருக்கிறதெல்லாம் சரியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு ஒரு இங்கே பாருங்கள், ஒரு லெக்கு, ஒரு காலுக்கான பகுதி இது. அதே மாதிரி இன்னொரு காலுக்கான பகுதி இது. இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பிளாசோ பேண்ட்டு ரெடி. இங்கே பாருங்கள், இது எடுத்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு பாருங்கள், இப்படி இருக்கும். இப்படி வரும். இதுக்கு நம்ம மேலே பட்டி நம்ம இடுப்பளவு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இதுதான் பிளாசோ பேண்ட்டு. இப்படி தான் நம்ம கட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.